ஆண்டு விழா சில நொடிகளில் துவங்க இருக்கிறது. சிறிய குழந்தைகளினுடைய சிறப்பான கலை நிகழ்ச்சிகள், பரிசு வழங்குவதை தொடர்ந்து நடைபெறும். அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அமைதி காத்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு விழாவுடைய முதல் நிகழ்வாக மாறன் கல்விக் கழகத்தினுடைய பொருளாளர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைப்பார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கணவரும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டினுடைய பொறியியலாளருமான திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள், அடுத்ததாக அன்னிபெசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள், அடுத்ததாக மாறன் கல்விக் கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள், முன் பதவியேற்று விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மீண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் 8 மாதங்களாக பணியேற்று நம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 23ஆம் ஆண்டு தனியார் பள்ளியினுடைய மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவருடைய மற்றொரு சிறப்பு விருந்தினர் மாவட்ட கல்வி அலுவலருடைய கணவர். அதாவது நம்ம பள்ளியிலேயே சிறப்பாக வருஷம் வந்துடும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதனா ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டே இருப்போம். மேடம்கிட்ட கேட்ட உடனே சொன்னாங்க, சார் வேளாண்மை துறையில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணாங்கன்னு. எனக்கு அடுத்து யாரையும் கூப்பிடணுன்னே தோணலை, சாரை தான் கூப்பிடணும்னு தோணுச்சு. அது மாதிரி வேளாண்மை துறையில் இன்ஜினியராக பணியாற்றிட்டு ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இப்போ நம்ம பள்ளி விழாவில் அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து வரவேற்புரை வெல்கம் அட்ரஸ் பை மிஸ்ஸஸ் கே நந்தினி. I heartily welcome our distinguished chief guest of today's anniversary function. I cordially welcome our honorable correspondent sir, treasurer madam, secretary of the Maran Educational Society. I heartily welcome our principal of Annibesan Matriculation School. I cordially welcome our respected headmaster of Annibesan Nursery and Primary School, staff, parents and my dear students. Once again I welcome one and all. Thank you. அடுத்ததாக ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். 1985ஆம் ஆண்டு 5 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி சிறிது சிறிதாக வளர்ந்து
இன்று 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு இயங்கி வருகிறது. இதற்கு இதுகாலம் வரை பள்ளியை சிறப்பாக நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய நம்ம பொருளாளர் மற்றும் பள்ளியினுடைய தாளாளர் வயது மூப்பின் காரணமாக தாளாளர் அவர்களால் நம் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தால் நம்ம இன்னும் சிறப்பாக நடத்தியிருப்போம். இந்த விழாவில் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு நம் மாறன் கல்விக் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களை அனிபசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் கௌரவிப்பார். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு விருதை மேடம் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். முன்னாள் மாணவர்கள் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனிதா, பார்த்தசாரதி, for 25 respected chief guest of today's anniversary celebration of our school, revered correspondent, beloved secretary and treasurer madam of the Maran Educational Society, principal of Anniversary Matriculation School, dear parents, teachers and my dear lovely charms. It is indeed a privilege showered on me to present the annual report regarding the various activities carried on by our school for the academic year and overall development of our children. The school was reopened for this academic year on 10th June 2024. On 5th July 2024, the Royal Arts Academy, Coimbatore, conducted the drawing and handwriting competition. In this competition, more than 20 students got the prizes. அதாவது ஜூலை மாதம் நடைபெற்ற ஓவிய போட்டியில் நம் பள்ளியினுடைய அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் சிறப்பாக ஓவியம் வரைந்ததற்கான மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது ஏற்கனவே நம் பள்ளியினுடைய பரிசளிப்பு விழாவில் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. On 15th July 2024, former Chief Minister Honorable K. Kamaraj's birthday was celebrated as the Educational Development Day. On that auspicious occasion, an oratorial competition for the students from 1st standard to 5th standard was conducted for the about highlighting the achievements of Thiru Kamaraj. The winners of the above competition were rewarded with the prizes. On 15th August 2024, Independence Day was celebrated, and on that occasion, speech competition was conducted for the students studying from 3rd standard to 5th standard, and the prizes for the winners were distributed on that day itself. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. On 23rd August 2024, my safety awareness class was conducted for 1st standard to 5th standard students. On the same day, the deworm tablets were given to all students. On 5th September 2024, Teachers' Day was celebrated and we honored the teachers in our school. On the same day, I am proud to inform you, I received the Dr. Radhakrishnan Award from the Education Minister, Thiru Anbil Magesh Payyamazhi, Tamil Nadu Government. ஆசிரியர் தின விழா நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து ஆசிரியர்களும் பள்ளியில் கௌரவிக்கப்பட்டார்கள். அதே நாளில் தமிழ்நாடு அரசு மூலம் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு, அதாவது ஆசிரியர்களுக்கான சிறந்த ஆசிரியர்களுக்கான பரிசை கல்வி அமைச்சரின் மூலம்
நானும் பெற்றுள்ளேன் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். On 16th September 2024, recitation competition was conducted. On 14th November 2024, Children's Day was celebrated, and on that occasion, some fun games were conducted and awarded prizes to the winners of the competition. 26th November 2024, our Constitutional Implement Day drawing competition was conducted for 5th standard students. டாக்டர் B.R. அம்பேத்கர், அதாவது 26/11/2024 நம்மளுடைய அரசியல் வரைவு சட்டம் முதலாக அமுல்படுத்தப்பட்ட நாள். அதை கொண்டாடும் வகையில் மாணவர்களுக்கு திடீரென்று 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கருடைய ஃபோட்டோஸ் ஓவியமாக வரைந்து சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் தருவன்னு இம்மிடியேட்டாக அறிவித்தோம். அதில் சிறப்பாக படம் வரைந்து 5ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பரிசு பெற்றுள்ளனர். On 11th January 2025, Pongal festival was celebrated in a grand manner. On that occasion, Rangoli competition was also conducted for teachers. On 25th January 2025, we conducted the inter-class drawing competition in our school. On 26th January 2025, Republic Day was celebrated in a grand manner. 8th February 2025, Sports Day was conducted at the school playground in a grand manner. On 14th February 2025, fancy dress competition was held in a grand manner, in which 100 students participated and exposed their histrionic talents to the fullest joy of the parents and the highest appreciation from the judges. On the same day, prize distribution function was conducted. Dr. G. Edumalai and Thiru K. Munusamy, retired headmasters, government schools, Kanjipuram, participated and given the prizes for our prize winners in various competitions. நம் பள்ளியில் 14 பிப்ரவரி 25 அன்று மாறுவேட போட்டி நடத்தப்பட்டது. மாறுவேட போட்டியை தொடர்ந்து அன்று பிற்பகல் நம் பள்ளியிலேயே பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்ற ஓவிய போட்டி, ஒப்புவித்தல் போட்டி போன்ற பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி மற்றும் அபாகஸ் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம் பள்ளியிலேயே அனைத்து பரிசுகளும் வழங்கப்பட்டன. On 28th February 2025 and 1st March 2025, science exhibition was conducted. More than 10 schools and 1,000 students visited our exhibition. I thank all the staff members, students and parents who cooperated for the exhibition. அதாவது நம் பள்ளியில் ஆண்டுதோறும் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். முதலாக அனைத்து பாடங்களையும் கொண்டதாக ஒரு கண்காட்சி நடத்தணும். அது போதுமானதாக இல்லை. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனி, தமிழுக்கு தனியாக பண்ணோம், தமிழும் ஆங்கிலமும் கலந்து லாங்குவேஜுக்காக தனியாக பண்ணோம், அடுத்தது கணிதத்துக்கு தனியாக பண்ணோம். இந்த ஆண்டு அறிவியலுக்குன்னு ஒரு கண்காட்சி நடைபெற்றது. அறிவியல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த அறிவியல் கண்காட்சியை நம்ம வட்டார மைய மேற்பார்வையாளர் குளோரி எப்சிகா அவர்கள் கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை துவங்கி வைத்தார்கள். இந்த கண்காட்சியை 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்து கண்டுகளித்தனர். அதை பாராட்டி நம் பள்ளி மாணவர்களும் இக்கண்காட்சியில் கண்டு சிறப்பித்தனர் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். On 14th March 2025, இந்த மாதம் கடந்த வாரம் நடைபெற்ற ஓவிய போட்டியிலும் கையெழுத்து போட்டியிலும் தேர்ட் ஜென்ரேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிற இந்த போட்டியில் நம் பள்ளியை சேர்ந்த 43 மாணவர்கள் கிளாஸ் லெவல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 14 மாணவர்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் கிளாஸ் லெவல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. அதோடு இல்லாமல் ஸ்கூல் டாப்பராக ஓவியத்தில் KM வேல் கார்த்திகேயன், 4ஆம் வகுப்பை சேர்ந்த KM வேல் கார்த்திகேயன் சிறப்பு பரிசை பெற்றுள்ளார் என்பதை உங்களிடம் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I am happy to inform that
Yoga classes are being conducted for 4th and 5th standard students. Yoga Master K. J. Srinivasan is giving effective training for our students who practice enthusiastically. Our student T.S. Divya Lakshmi of 4th standard participated in the South India Yoga Championship competition in Chennai. She won the Champion of Champion prize. Our student G. Surendra of 5th standard participated in the first South Zone Yogasana Championship competition in Chennai. He won the first prize. Our student G. Surendra of 5th standard participated in the Interstate Yoga Championship competition in Chennai. He won the championship prize. State level Yogasana Championship competition conducted in Chennai. J. Surendra of 5th standard won the first prize. H. Jasveer of 5th standard and J. Dhanush of 5th standard won the 4th prizes. All credits goes to Yoga Master. Thank you, Srinivasan sir. மற்றும் ஒரு தகவல், நம்ம பள்ளியில் மெடிக்கல் கேம்ப் நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பூசிக்கு போடுறதெல்லாம் 5 வயசில் போகிறது 10 வயசில் போகிறது எல்லாமே யார் யாரெல்லாம் விடுபட்டு போச்சோ அத்தனை மாணவர்களுக்கு நம்ம பள்ளியிலேயே அந்த முத்தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்கோம். அதோடு இல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து பற்களில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி தான் எல்லா பேரண்ட்ஸும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது, அதனால் இங்கே சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் டேப்லெட்டை வாங்கி கொடுங்க, வாங்கி வச்சிடாதீங்க. கால்சியம் டேப்லெட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். Thursday அயன் டேப்லெட்டோ கால்சியம் டேப்லெட்டோ பசங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதை வீட்டில் வீண் பண்ணாமல் பசங்களுக்கு கொடுங்க. I am pleased to inform that dance classes are being conducted for our students. Dance teacher Mrs. S. Ragini is giving good training to our students. I am proud to inform that abacus class are being conducted for our students. Abacus teacher Mrs. B. Purnima is giving good training to our students. On 4th March 2025, abacus competition was conducted for bud level students. 5 students got the accuracy prizes. இந்த abacus class மட்டும் நம்ம பள்ளியில் நடைபெறலை, எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த அபாகஸ் கிளாஸில் இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்கோன்னா, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூல் லெவல்லையும் என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதில் அக்யூரேசி ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அந்த 5 மாணவர்களும் மிக குறுகிய டைமில் ஒரு தப்பு கூட இல்லாமல் அந்த கணக்கை எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரைஸ் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா மற்ற மாணவர்களையும் ஊக்குவிப்பதற்காக தான். அதனால் இந்த கிளாஸ் வந்து வீணாகலாம் போகல, மாணவர்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்குது. இதில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்றுட்டு சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கராத்தே ஒரு கோர்ஸை முடித்து எல்லோ பெல்ட்டை 5ஆம் வகுப்பை சார்ந்த அர்ச்சமித்ரன் என்ற மாணவர் வாங்கியிருக்கார் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். I thank to Mr. R. Rajiv Prabhakar, father of Javanika of 2nd standard. Every year he supports and gives the prize things of our students. Thank you sir. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பள்ளியில் நடைபெறக்கூடிய ஒரு கேட்டகரியை எடுத்துகிட்டு 2ஆம் வகுப்பு ஜவனிகாவினுடைய ஃபாதர் 10,000 ரூபாய் கொடுத்து இது மாணவர்களுக்கு பரிசு வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுக்குற ப்ரைஸில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கு ஒரு சிறந்த கைத்தட்டலை கொடுத்து அவரை ஊக்குவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு கே. ஷாஷிகா. LKG A section, first prize goes to A. Amudan. Second prize goes to S. Vidyashree.
Second prize goes to T. Vedavarshini. நரேஷ் அட்டண்டன்ஸ் ப்ரைஸில் தான் வருவாங்கம்மா. UKG B section, second prize goes to S. Subiksha. வெயிட் பண்ணுமா. கொஞ்சம் பசங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்து ப்ரைஸ் வாங்குறாங்க. நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கன்னா அடுத்தது ஒருத்தராக வாங்குறவங்க ரெண்டு பேராக வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு இ ஜீவன். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு அப்புறம் இந்த ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க. நல்லா கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஆர் பவந்திகா. Fifth standard first prize goes to E. Arpita Trivedi. Education prize முடிஞ்சிச்சு. UKG A section H. Devan, V. Saswin, இவங்க 4 பேரும் ஒரே வகுப்பை சார்ந்தவங்க. செக்ஷன் வி தியா. அடுத்த குரு பிரசாத் மாணவ ஆப்ஷன் தினகரன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் நாங்களும் பள்ளிக்கு வந்து இந்த பரிசை பெறுகிறார்கள். என் தினகரன், கே தீபல், K. Deebalakshmi and Y. Anusri. Third standard le
கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆக்சுவலாக இதில் இன்னும் ஒரு 20 மாணவர்கள் வந்திருக்கணும். கடைசி 2 மாதத்தில் எல்லாருக்கும் இந்த அம்மா போட்டு லீவு போட்டாங்க. அடுத்த 5ஆம் வகுப்பில் 5 மாணவர்கள். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எம் சாய் விக்னேஷ், ஆர் பவி அண்ட் எம் வர்ஷா. சவுத் இந்தியா யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இல்லாமல் இந்த பாரதம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 30 மினிட்ஸில் State level Yogasana Championship, H. Jasveer of 5th standard got 4th prize. Next, Karate competition prize. அபாகஸ் டீச்சர் இல்லை நம்ம பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கும் வெளியில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஜீனியஸ் பிரைன் டெக் எக்ஸலன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் பட்லர் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ஐ ரித்தீஷ் ஆஃப் 3rd ஸ்டாண்டர்ட், அவங்கள 4 பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பள்ளியில் நடைபெற்ற கே மகேந்திர பல்லவன் ஆஃப் 2nd ஸ்டாண்டர்ட், பி பிரணிகா ஆஃப் 3rd ஸ்டாண்டர்ட், எஸ் பூஜா ஸ்ரீ ஆஃப் 4th ஸ்டாண்டர்ட். வேல்கா கார்த்திகேயன். அடுத்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் சிறப்பாக நீதிபதிகள் அவங்களுக்காக கொடுக்க சொன்ன ப்ரைஸ். பூஜா ஸ்ரீ ஆஃப் 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் goes to 3rd standard Hemant Raj. அப்போ இங்கே நிற்க வச்சுங்க. Hemant Raj first performer award, second with fast performer award. இது எல்லாமே அபாகஸ் டீச்சர் வெளியில்
வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. Next, Y Tanushka of 2nd standard got special prize. And then R Yashmita of 1st standard got excellence performer award. இந்த குழந்தை ஒரு 58 செகண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பெர்ஃபார்மர் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்குறாங்க. காட் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர் அவார்ட். வி ருத்ரேஷ் B.R. Karthikeyan of 1st standard got excellent performer award. அடிஷன் சப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக 1-2 சம்லாம் இல்லைங்க, ஒரு 20 சம் கிட்ட கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணும். அந்த ஃபாஸ்ட் சர்வேஷ் ஆஃப் 3rd ஸ்டாண்டர்ட் காட் அபெக்ஸ் அச்சீவர் அவார்ட். அண்ட் கேஆர் சர்வீஸ் ஆஃப் 2nd ஸ்டாண்டர்ட் காட் கான்சோலேஷன் ப்ரைஸ். அடுத்து டி அனிஷ் கிருஷ்ணா ஆஃப் 3rd ஸ்டாண்டர்ட் காட் அனிஷ் ஆத்விக் எப்படி மாணவர்களுக்கு லீவ் எடுக்காமல் வந்து ப்ரைஸ் வாங்கினா அதை மாதிரி நம் பள்ளி வருகை புரிந்து அவங்களுக்கும் இந்த அட்டண்டன்ஸ் ப்ரைஸை நம் பள்ளியினுடைய பொருளாளர் அவர்களும் வழங்குவார். நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இயர் எல்லா டீச்சரும் வரணும்னு சொல்லுங்கள், கிளாப் பண்ணுங்கள். ஒரு டீச்சர் இல்லை, நெக்ஸ்ட் இயரு எல்லா டீச்சரும் ரெகுலராக வரணும்னு கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்கும்ல. டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் வந்து காஞ்சி குளோபல் ஸ்கூலில் நடத்தினதில் நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கப்பை நம்ம பள்ளியிலே தக்க வச்சுக்கணும். தேங்க்யூ. நினைக்கிறேன் சார். Next prize goes to Mrs. K. Nirmala. கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க டீச்சர்ஸ்லாம். ஆயம்மா 2 பேரும். Mrs. K. Nandini. Mrs. M. Tamichelvi. Mrs. J. பேரண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் மேலே ஏதோ கோவமாக இருக்கீங்களா தெரியல. டீச்சர்ஸ் வந்து ப்ரைஸஸ் வாங்குறாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம். Mrs. J. Geeta Sri. Mrs. S. Asha. Mrs. M. Kamachi.
படித்து நம்ம பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. மிஸ்ஸஸ் பி சுகாசினி, மிஸ்ஸஸ் ஜி துர்காதேவி, சரோஜா ஆயாம்மா, இ ஞான சௌந்தரி ஆயாம்மா, மிஸ்ஸஸ் ஜே மேகலா, மிஸ்ஸஸ் எஸ் ராகினி, மிஸ்ஸஸ் பி பூர்ணிமா, யோகா மாஸ்டர் மிஸ்டர் கே சீனிவாசன் சார், ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் பள்ளியுடைய தாளாளர் அவர்களுக்கும் பள்ளி குழுமத்தின் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொருளாளர் அவர்களுக்கும் பள்ளியுடைய செயலாளர் அவர்களுக்கும் நர்சரி பள்ளியுடைய முதல்வர் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அன்பார்ந்த குழந்தை செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இரண்டு விஷயங்கள். காஞ்சி மாநகரினுடைய மத்தியிலே 40 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பள்ளியுடைய ஆண்டு விழா இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி செல்வத்தோடு பல்வேறு சிறப்பு திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய வகையில் குழந்தை செல்வங்கள் பல்வேறு பரிசுகளை இங்கே பெற்றிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பெற்றோர்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அவங்களுக்கு உதவிட்டுருக்கீங்க. ஆசிரியர்களுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து இணைக்கோடுகளாக சென்றால்தான் மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கி செல்லும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் வராது இல்லையா? ஆகவே குழந்தை செல்வங்களை வளர்ப்பதில் ஆசிரியரோடு இணைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்குறீங்களா? பெற்றோர் குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையை என்ன செய்கிறாங்க? சிறு குழந்தைகள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள் யாராவது ஒருத்தவங்க? செல்ஃபோன் எடுத்து தான் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? செல்ஃபோன். கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அதை நம்ம தான் மாற்றணும். அந்த பழக்கத்தை குழந்தைகளிடம் செல்ஃபோன் பார்க்கும் பழக்கத்தை நம்ம குறைக்கணும். நல்லா விளையாட விடுங்க, குழந்தைகளை விளையாட விடுங்க. செல்ஃபோன் பார்ப்பது கண்ணுக்கு கெடுதி, மூளைக்கு அசதி. குழந்தை செல்ஃபோனுக்கு அடிமையாகிவிட்டால் வேறு எதுலேயும் நாட்டம் செல்லாது. ஆதலால் குழந்தைகளோடு பேசுங்கள். மாலை வந்தவுடன், வீட்டிற்கு வந்தவுடனே குழந்தைகிட்ட பேசுங்க. இன்றைக்கி பள்ளியில் என்ன நடந்தது, என்ன சொல்லி கொடுத்தாங்க, எந்த டீச்சர் என்ன பாடம் எடுத்தாங்கன்ற மாதிரி கேளுங்க. ஒரு 10 நிமிடமாவது குழந்தையோடு நம்ம என்ன செய்யணும், செலவழித்தால் மட்டுமே அவங்கள நல்லா கொண்டு வர முடியும். ஆதலால் இந்த கருத்தை மட்டும் இன்றைக்கி ஏற்றிக்கிட்டு, 1 மணி நேரம் பார்க்குதா குழந்தை, ஒரு 10 நிமிஷம் குறைச்சிக்கிறேன், அடுத்த வாரம் இன்னொரு 10 நிமிஷம் குறைச்சிக்கிறேன்ன்றது செல்ஃபோன் பார்ப்பதை தவிர்க்க செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, குழந்தைங்களெல்லாம் அவளோடு ப்ரோக்ராம் பண்ண இருக்கிறாங்க. பெற்றோர் எல்லோரும் என்ன செய்கிறீங்க, அதை பார்க்க இருக்கிறீங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு இடமமர்கிறேன். நன்றி. இந்த பொழுதின் பெரிதுவக்கும்
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த வகையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அவர்களை மேம்பாடு அடைய செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை. குழந்தைகள் நன்றாக படிப்பது மட்டுமல்லாமல் தந்தை சார்ந்த தம் குலம் சார்ந்த தொழிலை மறக்காமல், நம் குலம் சார்ந்த தொழில் என்பது ஆதி விவசாயம்தான். விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து எதிர்வரும் காலங்களில் இளைஞர்களும் விவசாய பணியை கலந்து செய்து நம் நாடு முன்னேற உழைக்க வேண்டும். இது விவசாய பொறியியல் துறையில் நான் பணிபுரிந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இருந்தாலும் அன்றைய விவசாயம் இன்றைய நவீன விவசாயமாக மாறிவிட்டது. அந்த வகையில் நீங்களும் விவசாயத்தை நவீனமயமாக்கி நம் நாடு மேம்பாடு அடையவும், நாம் மேம்பாடு அடையவும், நம் குடும்பம் மேம்பாடு அடையவும் உழைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, கல்விதான் முக்கியம். கல்வியை முதல் நமது குறிக்கோளாக கொண்டு கல்வி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்று நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து நமது பெற்றோரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள்லாம் சொன்னேன், இன்னைக்கு எக்ஸாம்னு அவங்களாம் வரல. அடுத்து சோபனான்னு ஒரு கேர்ள் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கா. ஆசிரியையாய் இங்கு பணிபுரிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் மிகப்பெரிய பயிலவும் ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சிருக்கணுன்ற என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெய்வ அருளும் இங்கு நிறைந்து இருக்கிறன்றத மனசார சொல்கிறேன். தோன்றில் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நின்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சிறந்த ஒழுக்கத்தின் கல்வியும் கொடுக்குற இப்பள்ளியில் பணிபுரியவோ எங்களை போல ஆசிரியருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் இங்கு நாங்கள் தவமாய் இருந்து மேன்மேலே இப்பள்ளி வளர என் மனதார வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். मुदाकरात मोदकं सदा मुक्ति साधकं कलाधरावतं सकं विलासि लोकरक्षकं मुदाकरात मोदकं सदा मुक्ति साधकं कलाधरावतं सकं विलासि लोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नदाशुभाशुनाशकं नमामि तं विनायकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नदाशुभाशुनाशकं नमामि तं विनायकम् नमामि तं विनायकम् भीकरं नमोदितार्कभास्वरं नमत्सुरारिनिर्जरं नताधितापदुद्धरं नतेतरातिभीकरं नमोदितार्कभास्वरं नमत्सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं
गणेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् परात्परं निरन्तरम् अभ्युपैति सोचिया जलप्रवाहभावितस्तरे घरेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गमट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुज्जकारचण्डताण्डवं तनोतु न शिव शिवं शिवं जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनिर्जरी वल्लरी विराजमानमुद्धरिद्धगद्धगज्ज्वलल्ललाटमट्टभावके किशोरचन्द्रशेखरे रति प्रदक्षिणं धोरणी निरुद्धवर्धनापदि क्वचित् दिगम्बरे मनोविनोदमेतु वस्तुनि जटाभुजङ्गपिङ्गळस्फुरद्भणामणिप्रवाहदम्बकुङ्कुमद्रवप्रलिप्तदिग्वधूमुखे अदान्तसिन्धुरस्फुरद्भगोत्तरीयमेतुरे मनोविनोदमद्भुतं विपत्तु भूतभद्दरी भूषणभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् उभया दिव्यसुमङ्गलविग्रहया लिङ्गितवामाङ्गविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् दूरी कुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय सचराचर जनन स्थितिलय कारणभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरणविशुद्धिं भक्तिं च त्वयि सतीं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालय मयि दास उदासस्तवोचितो न हि भो
tell you, on this very special day, we're all so very happy to wish and to you say, welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. So join in the celebration, it's time to pay our due. That was carefully prepared and brought out just for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. We gather here to tell you, on this very special day, we're all so very happy to wish and to you say. We gather here to tell you, on this very special day, we're all so very happy to wish and to you say, welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரைம்ஸ் சொல்ல போகிறாங்க க்ளீன் அப் சாங். Thank you, clean up value. Food that I smell in the place. Keep your mind upon your place.
தீயதெல்லாம் உடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றே வேறில்லை தெய்வம் கந்தையா, உனையன்றே வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாளும் ஆண்டவனே நீதானையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வழிமயநாதனே வாவடி வேலனே, வழிமயநாதனே வாவடி வேலனே. வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. Morning walker, iya muya taka cuma inki pinki ponki போட்டு ஓடி போட்டா. Baby mummy நான்தானே, baby daddy நான்தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே. Yummy yummy food கேட்டு டமி டமி bread சுட்டு தட்டு பூரா குட்டி விடுற. 8 மணி தூக்கம் போட்டு லேட்டா என்ன குட்டி போய் மிஸ் கிட்ட மாட்டி விடுற. டாடி நீ கலக்கறியே, சமையல சொதப்புறியே. அம்முனி கம்முனி யாரு நீ ஜாலிக்கட்ட ஜாங்கிரி நீ. பேசுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு, என்னவெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு இந்த நாடகத்தின் மூலம் அறிந்து கொள்வீர்கள். அதாவது செல்ஃபோன் காலத்திற்கு முன்பு மக்கள் எப்படி இருந்தாங்க, செல்ஃபோன் காலத்திற்கு பின்பு மக்கள் எப்படி இருக்காங்க என்பதை உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குவோம். செல்ஃபோன் காலத்திற்கு முன்பு பங்கு பெறுபவர்கள்
ஜஸ்வீர், பிரித்திகா, யாழிசை, சரவணவேல், ஜெயபிரதாப். காட்சி 1. சாப்பாட்டு அலப்பறைகள். அம்மா சாப்பாடு நல்லா இருக்குமா? அம்மா மீன் குழம்பு நல்லா இருக்குமா? பார்த்து சாப்பிடுப்பா, முள்ளு தொண்டையில மாட்டிக்க போகுது. சரிப்பா. உங்களுக்கு பிடிக்கும் தானே மீன் குழம்பு? சரி சாப்பிடுங்க. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மக்க நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல. காட்சி 2. அம்மா குழந்தை அலப்பறைகள். ஏன்பா அழுவுற? அதோ பண்ணிலா பாட்டி வடை சுடுறது தெரியுதா? அதோ பூச்சாண்டி வரான், சாப்பிடாட்டி பிடிச்சு குத்துருவேன். காட்சி 3. விளையாட்டு அலப்பறைகள். அம்மா அம்மா, டேய் யாரா நீ? என்ன அம்மான்னு கூப்பிடுற? நான் அம்மா புள்ள கல்ல விளையாட போனேன். அடிக்கிற ஐயில இப்படி கருத்து போயிட்டேம்மா. வெயில ஏன்டா இப்படி அலையறீங்க? போகாதீங்கடா, வீட்ல விளையாடுங்கடா. எங்களை விடுங்கம்மா, நாங்க விளையாட போனோம். விளையாடி வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. காட்சி 4. அப்பா மகன் அலப்பறைகள். தம்பி, ஸ்கூல்ல இருந்து அப்பப்பா வந்த? 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்ப்பா. ஏதாவது சாப்பிட்டியாப்பா? ஒன்றும் இல்லப்பா. சரி, கை கால் கழுவிட்டு வா, டீயும் பிஸ்கட்டும் வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிப்பா. காட்டு, இந்த சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்கப்பா. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா. சரி, அப்பா மடியில பார்த்துக்கோ, நான் தூங்க வைக்கிறேன். காட்சி 5. எமர்ஜென்சி அலப்பறைகள்.
எல்லாருக்கும் ஒன்றே தீர்வாகும். அடுத்ததாக செல்போன் காலத்திற்கு பின்பு பங்கு பெறுபவர்கள் கமலேஷ், வேதிகா, ஆசினி, ஸ்ரீஹரி, அனிஷ் கிருஷ்ணா. காட்சி 1, சாப்பாட்டு அலப்பறைகள். மணி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதோ வந்துடுமா. காட்சி 2, அப்பா அம்மா குழந்தை அலப்பறைகள். ஏம்மா அழற? நான் உனக்கு செல்போன் தர, அழாம இருப்பா. காட்சி 3, விளையாட்டு அலப்பறைகள். என்ன பண்றீங்க எல்லாரும்? செல்போனை எப்ப பார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்கள் என்னத்துக்காகிறது? வெளியே போய் விளையாடுங்க. அம்மா, வெயில போய் விளையாடுனா கத்துருமா. நாங்க வீட்லயே போன் பாக்குறோமா. வெளியில போய் விளையாடுங்கடா. கிளம்பவே மாட்டாங்களே. அம்மா, வெளியே போய் விளையாடுனா கை கால்ல வலிக்கும்மா. போனை குடுமா. அம்மா, நான் போன் பார்க்கணும், விடுமா. ஐயோ, போனை குடுடா, போனை குடுடா. அம்மா, நான் போன் பார்க்கணும். ஐயோ, என்ன இது? என்ன சொன்னாலும் பசங்க கேட்கவே மாட்டாங்களே. அப்பா மகன் அலப்பறைகள். அடப்பாவி, நீங்க எல்லாரும் மொபைல் கோட்டா பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபுட்டா பார்த்துருப்பீங்க, மொபைல் பேட்டா பாருங்க. 24 ஹவர்ஸும் ஃபோனுங்க என் மாத்தா இருக்கிறான். இங்க பாருங்க எவ்வளோ வயிறு ஒரு 10 கிட்ட எழுதி என் வயிறு. எங்கேயாவது சொல்றேனே மதினான்னு பாருங்களேன். டேய் டேய், எந்திரிடா. எவன்டா அது? நான் கொப்பன்டா. டாடி, வாங்கிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வாண்டடாக தந்தா வாட்ஸ்அப்பில் வாங்க. உனக்கு நைட் என்ன டின்னர் வேணும் கேட்கறதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வரணுமா? ஆமாம், வாட்ஸ்அப்பில் போடு. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, நான் ரீப்ளை பண்ணுறேன், நீ சப்ளை பண்ணு. அப்படி என்ன தண்டாத்தில் பார்த்துக்கினே இருக்கா? டாடி, வெளிச்சத்தில் வாழனுக்கு இருட்டை கண்டா பயம், இருட்டில் வாழனுக்கு இருட்டை கண்டா பயம் இல்லடா. என்ன தாவா, என்னைய போட வாடன்னு கூப்பிடுறியா? நீ என்ன பண்ணுறேன்னு பாரு. சரி, நான் உங்ககிட்ட பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுடா, ஃபேஸ்புக்கை பார்த்து பேசாதடா. சரி, நீனும் ஃபேஸ்புக்கில் வா, ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணுறேன், பேசலாம். உன்னெல்லாம் பிள்ளையா பார்த்ததற்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அட ஆண்டவா, நான் வாங்கி வந்த வர அப்படி போதுமடா சாமி. அட அட அட, என் யூடியூப் லைவ்ல நாம தான்பா ட்ரெண்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜஸ்வீர். இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காந்தி ரோட்டில் நடந்த ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். இங்கே பைக்கில் வந்துட்டு இருந்தவர் பிரேக் பிடிக்காம கீழே விழுந்துட்டார். அவர் தலையில் நிறைய ரத்தம் வருது, ஆனால் யாரும் உதவி பண்ண வரல. ப்ரோ, ரொம்ப வலிக்குதா? பாரு
பாருங்க, அவரால் பேச கூட முடியல. இவர் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இவங்க யூடியூப் சினிமாவில் ரிவ்யூ பண்ணி அதுக்கு லைக் சொல்லலனோ சப்ஸ்கிரைப் பண்ணலனோ மனநல பாதிக்கப்பட்டவர். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜஸ்வீர். என்ன படத்தை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்களா? அதாவது பக்கத்து வீட்டு ஆயா போட்டு கொடுத்தாங்க பாயா, ஒரு ஹாலிவுட் படத்தோட பேர். இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கேன்னு தியேட்டர் போய் பார்த்தா நம்மளை வச்சு செஞ்சு அனுப்புகிறாங்க. ஆயா பாயான்னு சொன்னாங்களே, ஆனால் ஒரு சாயாக்கு கூட பார்க்கல. படத்தில் ஹீரோனிக்கு தொப்பை, ஹீரோ ஒரு சப்பை, மொத்தத்தில் படம் ஒரு குப்பை. நீ டிக்கெட் வாங்கி தியேட்டரில் போய் நிற்ப அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பக்கத்து வீட்டு ஆயா தியேட்டர் வந்த எல்லாரையும் வெரைட்டி அடிக்குது பேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கமெண்டில் கெட்ட வார்த்தையில் எழுதித்தாருங்க. நன்றி, வணக்கம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. இசை போல் கை போல் இல்லாமல் ஓடி தோல் தேடி வரும். செல்போனால் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அடிக்கடி செல்போனை பயன்படுத்த வேண்டாம். குறிப்பாக குழந்தைகளிடம் செல்போனை கொடுக்க வேண்டாம். தேவைக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் இனிமேல் செல்போன் பயன்படுத்த மாட்டோம். நீங்களும் செல்போனை பயன்படுத்த வேண்டாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அம்மா தலையை நல்லா பூத்திட்டு வந்தேன். யார் வந்து தலையை தட்டினாலும் தலையை தட்டுறது பசுமா இந்த அம்மா நாங்கள் யாருனாலும் காலை தகவே மாட்டோம். குட்டியார்களா கழுவிட்டாங்க, நான் தான் அம்மா வந்திருக்கேன். அவங்க அம்மாவில் குரல் இப்படி இருக்காது, நாங்கள் காலை தக மாட்டோம். நரி குரலை மாற்றி பேசுதல். பிள்ளைகளா கழுவிட்டாங்க, நான் தான் அம்மா வந்திருக்கேன். எங்க அம்மா
You are the girl party. Thank you.
நட்டோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தன்னடனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே சொல்லு நீதான் ஆண்டுகள் பல கடந்த அன்னிப்பெசன் பள்ளி எங்கும் ஆலமரம் போல் தழைக்க வில்லெடுத்து பாட வந்தோம் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் எடுத்த உடனே சந்தேகமா நான் இன்னும் தொடங்கவே இல்லையே தொடக்கமே சந்தேகம் தான் எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க தானே இந்த நிகழ்ச்சியே சொல்லு என்ன சந்தேகம் எப்ப பார்த்தாலும் தொடங்கும் போது கலைமகளே கலைமகளேன்னு சொல்றீங்களே ஏன்கா சரியான சந்தேகம் இப்ப நம்ம எல்லாருக்கும் படிப்பு சொல்லித்தர நம்ம அன்னிப்பெசன் பள்ளிக்கு வந்திருக்கோம் ஏன்னா இது தொடங்கி 40 வருடங்கள் ஆகுது இங்க வந்து கலைமகளை கூப்பிடலன்னா நல்லாவா இருக்கும் சரிதான்க்கா அக்கா வந்ததும் வந்துட்டோம் மக்களுக்கு ஏதாவது நல்ல கருத்தா சொல்லிட்டு போங்கக்கா கண்டிப்பா நம்ம நாட்டு நிலப்ப கொஞ்சம் அலசுவோமா ஆனா எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் சாப்பிட்டு வரட்டுமா எப்ப பார்த்தாலும் திங்கத்திலே இரு ஆனா இப்ப சாப்பாடு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வர போறேன் இதுல என்ன பிரச்சனை மழை இல்ல விவசாயம் இல்ல விவசாயிகளுக்கு வாழ்க்கையே இல்ல அப்புறம் எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் மழை இல்லாம இருக்கதற்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும் நாம என்ன பண்ண முடியுமா நாம செய்யற சில காரியங்களால தான் மழையே பெய்ய மாட்டேங்குது நம்ம என்னக்கா செய்யறோம் வில்லு பாட்டு தான் பாடுறோம் அது ஒரு தப்பா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது பாருங்க கேளு ஆத்தோரத்திலே ஆலமரம் வெள்ளமரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு அதனால தான் நல்ல மழை பெய்யுது ஆத்தோரத்திலே ஆலமரம் வெள்ளமரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு அதனால தான் நல்ல மழை பெய்யுது நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம் மரங்களை வெட்டி விட்டு சாய்க்கிறோமே வாகனத்து புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே வானமழை பெய்வதில் சிக்கலாச்சே மரங்களை வெட்டுறது இப்பொழுதே விட்டு விடு ஆத்தோரத்திலே ஆலமரம் வெள்ளமரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு அதனால தான் நல்ல மழை பெய்யுது ஆத்தோரத்திலே ஆலமரம் வெள்ளமரம் ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு அதனால தான் நல்ல மழை பெய்யுது இப்போ புரிஞ்சதா மழை வராம இருக்க எது காரணம்னு மரங்களை கணக்கு வழக்கு இல்லாம வெட்டுறதோ வாகனத்துல இருந்து வர புகையோ ஆலையில இருந்து வர புகையோ கழிவுகளும் தான் சரிங்கக்கா ஓ அதனால தான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்கிறாங்களா இன்னைக்கே வீட்ல 4 மரக்கன்று வாங்கி வச்சிடுறேன் மரத்தை வச்சிடலாம் ஆனா தண்ணி ஊத்த கிணத்துல தண்ணி வத்தி போய் கிடக்கு
போனதுக்கு நாம தானே காரணம். என்னக்கா இப்படி பழி போடுறீங்க? கிணறு வத்தி போற மாதிரி நாம ஒண்ணும் செய்யலையே. எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தெரியல. ஏன்னா எல்லா பயல்களும் அதே தப்பதான் செய்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. எந்த பொருளை வாங்கினாலும் அத பையில போட்டு எடுத்து வரோம். கையில பையிலனா பிளாஸ்டிக் பைய பயன்படுத்த மாட்டோம். ஆமா, பிளாஸ்டிக் பைய பயன்படுத்தவே மாட்டோம். பிளாஸ்டிக்கால செய்த பையை தூக்கி ஒரு மூலையில வச்சிடுறோம். ஆமா, ஒரு மூலையில வச்சிடுறோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழை நீரை பூமிக்குள்ள போகாம தடுத்துடுது. வற்றாத கேணி கூட வற்றி போக வச்ச இந்த மக்காத பைகளை வாங்கக்கூடாது. எந்த பொருளை வாங்கினாலும் அத பையில போட்டு எடுத்து வரோம். கையில பையிலனா பிளாஸ்டிக் பைய பயன்படுத்த மாட்டோம். ஆமா, பிளாஸ்டிக் பைய பயன்படுத்தவே மாட்டோம். இப்ப தெரியுதா? மழை நீர் மண்ணுக்குள்ள போனாதான் லத்தடி நீர் மட்டும் உயரும். கிணத்துல தண்ணி வற்றாம இருக்கும். என்னக்கா இது நூண்டு பைதானே, இதுவா மழை நீரை தடுக்கும்? போங்கக்கா. நீ மட்டுமா பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ற? இந்த உலகமே அதுதானே யூஸ் பண்ணி தூக்கி போடுது. இப்ப டீ வாங்கினா கூட பிளாஸ்டிக் பையில தானே வாங்குறோம். அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சி என்ற பெயர்ல பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். அது பூமியின் மேல்மட்டத்தை ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிக்கா அவசரத்துக்கு பொருட்கள் வாங்குறது? ஏன் கோணி பையில வாங்கு, துணி பையில வாங்கு, காகிதத்தையாவது வாங்கு. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குறைச்சிக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாரி செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீர் மட்டமும் அதிகரிக்கும், பயிர் பச்சை எல்லாம் விளைஞ்சி எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருப்போம் இருப்போம், கண்டிப்பா மகிழ்ச்சியாதான் இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருவாய் தாயை மகனே. அனைவருக்கும் எங்கள் வில்லு பாட்டு இசையின் சார்பாக நன்றி. Thank you, sir. On behalf of our school, I thank our parents and people of the locality who attend this function and enjoyed the various cultural programs performed by our kids. Thank you, one and all. வேப்பிலையின் அம்சங்களை கூறி அம்மனை அழைத்து ஆடல் மூலம் எடுத்துக் கூற வருகிறார்கள் எம் பள்ளி 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். கத்தி போல்
सिंधु गुजरात विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत